நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருவை கிண்டல் பண்ணி அந்த போஸ்டர் ஒட்டினது யாரு? 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு. இந்த உனக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ரூவ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்டு நட்புன்னு குழப்பிக்கிட்டு 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிடாத. 2 நாளில் அந்த போஸ்டர் ஒட்டினது யாருன்னு என்கிட்ட வந்து சொல்லு. ஹாய். ஹாய். எங்க உன் கூட இருக்க பக்கவாதியெல்லாம் காணோம்? ஸ்வேதாவும் சந்தியாவும் கேண்டீன் வரைக்கும் போயிருக்காங்க. ஓ, சாட்டர்டே சண்டே நீ ஃப்ரீயா? என்ன? இல்ல, யூஷுவலா சாட்டர்டே சண்டே நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். சாட்டர்டே கோயிலுக்கு போவேன், டிவி பார்ப்பேன், படிப்பேன். சண்டே டிவி பார்ப்பேன், படிப்பேன், கோயிலுக்கு போவேன். அதே 3 விஷயம் தான். ஆர்டரை மட்டும் மாத்தி சொல்றேன். வர சண்டே எக்ஸ்பிரஸ் அவனி போலாமா? அப்படின்னா? அது ஒரு ஷாப்பிங் மால், நிறைய கடைகள்லாம் இருக்கும், தியேட்டர்லாம் கூட இருக்கு. இப்போ எனக்கு எதுவும் வாங்க வேண்டியது இல்லையே. ஷாப்பிங் மால் போனா ஷாப்பிங் பண்ணணும்னு யார் சொன்னது? கையில் 50 ரூபா இருந்தால் போதும். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு அப்படியே பெருசானதோ பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஃபீலை கொடுத்துட்டே கடை கடையாக ஏறி இறங்கினா சூப்பராக டைம் பாஸ் ஆகும். அப்புறம் அப்படியே சாயங்காலமாக கிளம்பி வந்துட வேண்டியதுதான். அங்கே வர பாதி பேர் அதை தான் பண்ணுவானுங்க. என்ன சண்டே போலாமா? சித்தப்பா எங்க போறேன்னு கேட்டா என்ன சொல்றது? உண்மையை சொல்லு. போகக்கூடாதுன்னு சொன்னா ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு பொய்ய சொல்லு. எனக்கு இங்க நிறைய இடம்லாம் தெரியாது. நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னடா இவன் வெளியே போலான்றான், பைக்ல வான்றான், இதெல்லாம் வச்சு தப்பா யோசிக்காத. சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்க, இன்னும் ஒரு சில விஷயங்களை பத்தி உனக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருந்தா உனக்கு நல்லது தானே. இங்க பாரு தமிழ், நீ யாரு? சிட்டி பொண்ணுங்களை பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் நீ உன்னை மாத்திக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தப்பு ஒன்றும் இல்லையே. பசங்க கிட்ட சொல்ல வேணாம், இதை வச்சே ஓட்டுவானுங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லல. ஆமா, நீ ஏன் எதோ யோசனையிலேயே இருக்க? ஒன்றும் இல்லையே. இல்ல, சம்திங் ராங். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லையே. பணம் ஏதாவது தேவையா? இல்லை இல்லை. பாத்தியா, நீ என்கிட்டே மறைக்கிற. என்னன்னு சொல்லு தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்பவுமே உண்மையை மறைக்கூடாது. கொஞ்சம் மனசு சரியில்லை. என்னாச்சு? பண பிரச்சனை எதுவும் இல்லை. ஊர்ல ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா பதிலுக்கு அவர் ஒரு ஹெல்ப் கேக்குறாரு. இப்படி எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு பேசினா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ரொம்ப சிம்பிள். உனக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பதிலுக்கு உனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண சொன்னா பண்ணாத. இல்ல அவர் பதிலுக்கு கேட்கிற ஹெல்ப் நியாயமா தோணுச்சுன்னா பண்ணு. அதான் சரியா தப்பான்னு முடிவு பண்ண முடியல. உனக்கு பணத்தை கொடுத்து பதிலுக்கு ஏதாவது தப்பான வேலை பண்ண சொல்றாரா? இல்ல பொய் சொல்ல சொல்றாரா? இல்ல, உண்மையை சொல்ல சொல்றாரு. அப்ப சொல்ல வேண்டியதானே, அதுல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? நீயும் அவன் அதுன்னு பொதுவாக பிரச்சனை சொன்ன, நானும் பொதுவாக ஒரு பதில் சொன்னேன். உன் மனசை கேட்டுக்கோ, அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணு, ஓகேவா? அப்போ சாட்டர்டே நான் யோசிக்கிறேன். ஓகே, அப்போ நான் வரேன். பலா புடி. டேய் மச்சி, டேய் போடுறா, எனக்கு போடுறா. கரெக்டா போறா டேய். இந்த புடி. எனக்கு வீசா நான் பாரு. ஏய், என்ன ஜக்கு, நாங்கள் விளாட்றதே ரொம்ப நேரமாக உத்து பார்த்துக்கிட்டு இருக்க. அண்ணே எப்படிண்ணே? என்னது எப்படி? உங்க திடம், மனம், குணம் 3மே சூப்பர்ண்ணே. என்னடா 3 ரோஸ் டீக்கு சொல்ற மாதிரி சொல்ற? இல்லண்ணே, நீங்க சுல்லான கலாய்ச்சதை பத்தி தானே அகில உலக இன்ஜினியரிங் காலேஜ் ஃபுல்லா பரபரப்பா இருக்கு. மாப்பிள்ள, இது ஏதோ வஞ்சு புகழ்ச்சி மாதிரி தெரியுதே. விர்ரா, ஜக்கி ஏதோ பாராட்டணும்னு நினைக்கிறேன். பாராட்டிட்டு போட்டுமே. எப்படி இதெல்லாம் பண்றீங்கண்ணே? கிரியேட்டிவிட்டிப்பா. விளக்கமா சொல்லுங்கண்ணே. ஜக்கே, நாக்காளியில குண்டூசி வைக்கிறது, கதவை பாதி திறந்து அது மேல மாவு போட்டு வைக்கிறது, வாத்தியார் மேல இருக்க கோவத்தை பாத்ரூம் சவுத்துல காமிக்கிறது, இதெல்லாம் பழைய ஸ்டைலுப்பா. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வேகமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. நாமளும் அதே ஸ்பீடுக்கு இம்ப்ரூவ் ஆகலைன்னா எப்படி? மாப்பிள்ள, இவன் நம்ம கிட்ட புல்ல போட்டு பால கறக்க பாக்குறான். பி கேர்ஃபுல். அண்ணே, என்னண்ணே என்ன போய் சந்தேகமா பாக்குறீங்க? எனக்கும் உங்களை மாதிரி ஏதாவது செஞ்சு இந்த காலேஜ்ல டெரர்னு பேர் எடுக்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. என்னையும் உங்க கூட்டத்துல ஒருத்தனா சேர்த்துக்கிறீங்களாண்ணே? போப்பா, நீ வேற. கூட்டத்துல ஏற்கனவே 2 பேத்துக்கு ஜோடி சேராம வேற இருக்கு. இங்கே வேலைக்கு ஆகாது. நீ இந்த அமைச்சர் பையனோட சுத்திக்கிட்டியே, என்னாச்சு? அவர் அடிக்கடி லீவ் போடுறாருன்னு. அந்த அசோக் கூட்டத்தோட வேற இருப்பியே. உங்களவுக்கு அவங்க யாரும் காமெடி பண்றது இல்லண்ணே. ஏய்,
எங்களை பார்த்தா எப்படா தெரியுது? நல்ல காமெடி பண்ற மாதிரி. அப்படின்னா வடிவேலு, கருணாசு, கஞ்சா கருப்பு. அடிங்க. ஏன் நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நாங்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு சிம்பு சூர்யாவா உலா வந்துட்டு இருக்கோம். எங்களை போய் கஞ்சா கருப்புங்கிற? ஆமா, இதை மட்டும் ஏன் நீ சைலண்டா சொல்ற? அது இல்ல மாப்ள, நம்ம டீம்ல சுமாரா இருக்க 2 பசங்க ஃபீல் பண்ணிட கூடாதுல்ல. டேய் போதும். அட விடுங்கண்ணே. அடுத்தது என்ன செய்ய போறீங்க? அடுத்ததா? பிரின்சிபல் காரை பஞ்சர் பண்றது, லைப்ரரியில தீ வைக்கிறது, லேப்ல பாம்பு போடுறது. அட்ட பாவி, என்னடா ஒரு அல்குவைதா செய்யற வேலையெல்லாம் சொல்ற? பொதுவா கிளாஸ்க்குள்ள அப்படிதானே ஒரு பேச்சு இருக்கு. நாங்க ஒரு பில்டப்புக்கு பண்ணா நீங்களாவே எங்களை ரவுடியா ஃபார்ம் பண்ணிப்பீங்களா? ரவுடியா இல்ல பங்காளி, டெரரிஸ்டாவே ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. டேய் போங்கடா போங்கடா, போய் புள்ள குட்டியில படிக்க வைங்கடா. அடுத்தது என்னன்னு சொன்னாதான் போவேன். அடுத்தது உன் கண்ணத்து 2 அப்பு அப்புறம் தான் போடா. அப்போ உங்க ஏக்கத்துல என்ன நீங்க சேர்த்துக்க மாட்டீங்க? இயக்கமா? 2 பேர் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் ஜோடி. ஆயிரக்கணக்கில் இருந்தா தான் இயக்கம். நீங்க ஒரு 2 மேன் ஆர்மினே. மாப்ள, இவன் நம்மள பிரின்சிபல்ட்ட மாட்டி விட மாட்டான், ஸ்ட்ரைட்டா சிபிஐட்ட மாட்டி விட்டுறான் போல் இருக்கே. சிபிட்ட கூட இல்லடா, இப்படி குடுக்குற பில்டப்பை பார்த்தா ஒப்பாமாவே ஸ்ட்ரைட்டா 2 ஹெலிகாப்டர் போவார். நீங்க பண்ண சேவைக்கு, உங்க துணிச்சலுக்கு பாரத ரத்னா கொடுப்பாங்களா இல்லையான்றத மட்டும் பாருங்க. டேய் முதல்ல இடத்த காலி பண்ணு. அண்ணே, உங்க துணிச்சலுக்கு பரிசு வந்தே தீரும். ஹலோ, உங்க 2 பேரையும் பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். டேய் பரிசு கிடைக்கும் நீயே, அதுதானடா. டேய் எங்க கூட்டத்துல சேரணும்னு சொன்னீங்கடா, வாடா சேர்ந்து போவோம். ஹலோ பாஸ், இந்த வந்தேன் பாஸ், வந்தேன். தப்பிச்சிட்டான்டா. மாப்பிள்ள, எங்களை பிரின்சிபால் ஒரு ரூமுக்கு வர சொல்லியிருக்காரா? எதுக்குடா? தெரியல. டேய் பிரின்சிபல் கூப்பிட்டோன்னா டர்ராவாதீங்கடா, போய் என்னன்னு கேளுங்க. சரிடா. ம். மச்சான், எனக்கு ஏதோ தப்பா தோணுதுண்ணா.